தற்போதைய நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அதிமுகவை கடந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் பல தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றனர். முதல் சுற்று முடிவுகளின் அடிப்படையில் 155 தொகுதிகளின் முன்னணி நிலவரங்கள் தற்போது நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதனுடைய முடிவுகளை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணி 49 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 41 இடங்களிலும், தமிழக வெற்றி கழகம் 65 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல் ஆகிய தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்றிருக்கிறது. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் சபாநாயகர் அப்பாவு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தவேகா வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல் ஆகிய தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்றிருக்கிறது. கன்னியாகுமரியில் தளவாய் சுந்தரம் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ராதாபுரத்தில் சபாநாயகர் அப்பாவு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் முன்னிலை பெற்றிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 150 தற்போதைய நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அதிமுகவை கடந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் பல தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றனர். முதல் சுற்று முடிவுகளின் அடிப்படையில் 155 தொகுதிகளின் முன்னணி நிலவரங்கள் தற்போது நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதனுடைய முடிவுகளை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணி 49 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 41 இடங்களிலும், தமிழக வெற்றி கழகம் 65 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல் ஆகிய தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்றிருக்கிறது. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் சபாநாயகர் அப்பாவு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தவேகா வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல் ஆகிய தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்றிருக்கிறது. கன்னியாகுமரியில் தளவாய் சுந்தரம் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ராதாபுரத்தில் சபாநாயகர் அப்பாவு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் முன்னிலை பெற்றிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 150 தற்போதைய நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அதிமுகவை கடந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் பல தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றனர். முதல் சுற்று முடிவுகளின் அடிப்படையில் 155 தொகுதிகளின் முன்னணி நிலவரங்கள் தற்போது நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதனுடைய முடிவுகளை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணி 49 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 41 இடங்களிலும், தமிழக வெற்றி கழகம் 65 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல் ஆகிய தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்றிருக்கிறது. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் சபாநாயகர் அப்பாவு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தவேகா வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல் ஆகிய தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்றிருக்கிறது. கன்னியாகுமரியில் தளவாய் சுந்தரம் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ராதாபுரத்தில் சபாநாயகர் அப்பாவு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் முன்னிலை பெற்றிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 150 தற்போதைய நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அதிமுகவை கடந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் பல தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றனர். முதல் சுற்று முடிவுகளின் அடிப்படையில் 155 தொகுதிகளின் முன்னணி நிலவரங்கள் தற்போது நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதனுடைய முடிவுகளை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணி 49 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 41 இடங்களிலும், தமிழக வெற்றி கழகம் 65 இடங்களிலும் முன்னிலை பெற்றிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல் ஆகிய தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்றிருக்கிறது. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் சபாநாயகர் அப்பாவு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தவேகா வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல் ஆகிய தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்றிருக்கிறது. கன்னியாகுமரியில் தளவாய் சுந்தரம் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். ராதாபுரத்தில் சபாநாயகர் அப்பாவு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் முன்னிலை பெற்றிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 150